அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் வைங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. 100 கிராம் புளியில் அதை ஊற்றுங்க ஊறட்டும். இது நம்ம செய்கிறதுக்குள்ளே மறுபடியும் கடாயில் நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கலர் மாறட்டும். மாறினோடனே எடுத்து ஆற வச்சுருங்க தட்டில் கொட்டி. அதே கடாயிலே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 50 கிராம் பூண்டை இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 150 கிராம் பூண்டு உரித்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக தாங்க வதக்கணும், எதுவுமே நிறைய வதக்கக்கூடாது. அதையும் வதக்கி எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது சின்ன ஸ்பூன் தான். இது நீங்கள் எந்த ஸ்பூனில் போடுறீங்கன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. நம்ம வதக்கி வச்ச பூண்டை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தோலோடு வதக்கி வச்சோம் இல்லைங்களா பூண்டு, அதை லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்காதீங்க, ரொம்ப அரைச்சிங்கன்னா வாசனை மாறிடும். அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம வறுத்து வச்சா கடுகு வெந்தயத்தையும் தூள் பண்ணி அதிலேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரட்டும். அவ்வளோதான். ஆற வச்சுட்டு நம்ம எந்த பாட்டிலில் போடணுமோ போட்டு வச்சுக்கலாம். பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை போட்டு